சாரி தாரா, எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல தாரா. என்னால இப்போ உன் ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுடி. கார்த்திக், ஆ வாங்க அத்தை, உட்காருங்க. டேய் கார்த்தி, உன் அத்தை உன்கிட்ட ஏதோ பேசணுமா, ரொம்ப நேரமா வாசல்லே தயங்கிக்கிட்டே நிக்கிறா. ஏன் அத்தை, ஏதாச்சும் பேசணும்னா வந்து பேச வேண்டியதானே? நீங்க எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க? நீ முன்ன மாதிரி இருந்தா நான் வந்து பேசியிருந்திருப்பேன். ஆனா இப்ப நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறல. டேய், என்னதான் கல்யாணம் பண்ணாலும் நான் எப்பவும் போலதான் அத்தை இருப்பேன், நீ சொல்லுடா. அம்மா சொல்றதும் சரிதானே அத்தை. சரி, அது இருக்கட்டும். நீயே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபோன் வேற ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒன்றும் இல்லை அத்தை, அது கம்பெனி கால். அதான் கால் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாவே. அம்மா, நீயே ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அத்தை, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. ஆ, கொஞ்சம் அலைச்சலா இருந்துச்சு இன்னைக்கு, அதனாலயா இருக்கும் அத்தை. ஆமா ஆமா, இன்னைக்கு அந்த வேலை இந்த வேலைன்ட்டு எல்லா வேலையும் எல்லாருமே இழுத்து போட்டு பண்ணிட்டோம். அதனாலதான் முன்கூட்டியே பண்ணியிருந்தா எதுவும் தெரிஞ்சிருக்காது. நம்ம அவசர அவசரமா தானே பண்ணணும். ஆமா அத்தை. அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு யாழ் நீ பாத்தியா, எவ்வளவு தெரியுமா சந்தோஷமா இருந்தா. அண்ணி, நீங்க பாத்தீங்களா? அவ அவ இது மாதிரி சந்தோஷமா இருந்தா நான் பார்த்ததே இல்லை அண்ணி. அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவ. பார்த்தேன். நான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கார்த்திக், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி கார்த்திக், யாழினியை மட்டும் கைவிட்டுறாத. அவளை நல்லா பார்த்துக்க, சரியா? அவ சின்ன விஷயம் ஏதாச்சும் பண்ணா கூட பொறுமையா சொல்லு, கோவமா பேசிடாத. சரி அத்தை. உனக்கே தெரியும், என் புருஷன் என்னை விட்டுட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் யாழினியை நான் தனியா தான் வளர்த்தேன். அவளுக்கு இது வரைக்கும் அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது. அவரை பார்த்தது கூட அவ கிடையாது. இப்ப அவரை பார்க்கணும்னு கூட அவ நினைக்கல. ஆனா அந்த பாசத்தெல்லாம், அந்த ஒட்டுமொத்த பாசத்தெல்லாம் நீ கொடுப்ப நான் நம்புறேன். அவளை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாத கார்த்திக். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். ஏய், என் பையனை நான் எப்படி தெரியுமா வளர்த்து வச்சிருக்கேன்? அவன் யாழ் நீ எப்படி நல்லா பார்த்துப்பான் நீ பார்க்க தான் போற. பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, அவ சந்தோஷமா இருந்தானா நீயும் சந்தோஷமா இரு. அவ எங்க வீட்டு போடல, நீயே அவளை நினைச்சு கவலைப்படுற. பார்த்துக்கிட்டே இரு. என் பையன் யாழ்னிய அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். எனக்கும் கார்த்திக் மேல நம்பிக்கை இருக்கு அண்ணி. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. சரி அண்ணி. அப்புறம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. அண்ணா வர சொன்னாங்க உன்ன ஹாலுக்கு. கார்த்திக், நீயும் ஹாலுக்கு வந்துரு. சரிம்மா. நீங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இப்பதான் எனக்கே மாமா சொன்னாங்க. சீக்கிரம் வா, போய் பாப்போம். கார்த்திக், நீயும் வந்துடுடா. சரிம்மா, நீங்க போங்க. சரி வா. சரி அண்ணி. என்ன வாழ்க்கை இது? ஏன் என்ன இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தினுச்சு? இப்ப நான் யார் பக்கம் நிப்பேன்? என் தாரா கூடயா, இல்ல 2 குடும்பத்தோட நிம்மதியோடயா? இன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த நேரத்துல நான் போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா ஒரே நிமிஷத்துல எல்லாரோட சந்தோஷமும் உடைஞ்சு போயிடும். அம்மா தலை குனிய வேண்டிய நிலைமை வந்துடும். அத்தையோட நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். யாழினியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். சிவா சஞ்சயோட சந்தோஷமும் கெட்டு போயிடும். நான் உண்மையை சொன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷத்தை இழந்து நிற்க வேண்டியதா இருக்கும். இல்லை இல்லை, நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் இப்போ உண்மையை சொன்னா அது என்னோட பிரச்சனையா மட்டும் இருக்காது, 2 குடும்பத்தோட பிரச்சனையா மாறிடும். ஆனா தாரா, உன்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? உன்னை காதலிச்சவனா, உன்னை நம்ப வச்சவனா, இப்போ வேறோட பொண்ணுக்கு மாப்பிள்ளைய உன் முன்னால நிக்க போறதுனா? நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுவ? என்ன வெறுப்பியா, அழுவியா, இல்ல நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு நம்பாம உடைஞ்சு போயிடுவியா? தாரா, உன் குரலை கேட்டேன்னா நான் உடஞ்சிடுவேன் தாரா. நீ ஒரு தடவை என்ன ஆச்சு கார்த்திக்னு கேட்டா என்னால பொய் கூட சொல்ல முடியாது தாரா. என்னால உன்கிட்ட உண்மையையும் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது தாரா. காதலிச்சதுக்கு தண்டனை இவ்வளவு பெருசா இருக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நான் இப்ப எந்த பக்கம் நிக்க, நான் எந்த பக்கம் நின்றாலும் யாரோ ஒருத்தரோட மனசு உடைய போகுது. அது யாழ்னியா இல்ல என் தாராவான்னு தெரியல. என்னை மன்னிச்சுடு தாரா. என்னால உன்னுடைய காதலை நான் யோசிக்க முடியலடி. ஒரு மகனா, 2 குடும்பத்தோட நிம்மதியானவனா நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு தாரா.
நான் இப்ப எடுக்க போற முடிவு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். என்னை வெறுக்கலாம், நீ என்னை துரோகின்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு உனக்கு புரியும். என்ன மன்னிச்சிடு தாரா. ஏன் கார்த்திக்கு என்ன ஆச்சு? ஏன் அவரு நான் போன் அடிக்க எடுக்கவே மாட்டேங்கிறாரு? ஒருவேளை ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரோ? ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணிருக்கலாமே. அவர் ஏதோ வேற டென்ஷன்ல இருந்திருப்பாரோ? தாரா தாரா சீக்கிரம் வந்து பாருடி தாரா. இங்க பாரு, அக்காவோட நிச்சயதார்த்த போட்டோ வந்துருச்சு. ஐயோ அக்கா எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு. என் போனுக்கு பிக்சரை சென்ட் பண்ணி வை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அதான் எனக்கு தெரியாது, இப்பயே நீ பாரு, இங்க பாருடி. இல்லடி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். போ, நீ பாக்கலனா போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா எவ்வளவு அழகு கியூட்டா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. ஏய் இங்க பாரு மது, பாரு. ஐயோ ஏய் அழகா இருக்கடி மது பார்க்கிறதுக்கு. ஐயோ சிரிப்பு சிரிப்பு ஒருத்த மது இந்த கோலத்துல பார்க்கும் போது எனக்கு போன் எடுத்துட்டு போடி. போ, நீ பாக்கலனா போ, நான் பாத்துக்கிறேன். என்னது சிவம் இருக்கும் நிச்சயதார்த்தம் தான். ஆனா பரவாயில்ல, இந்த பொண்ணு கூட அழகா இருக்கு. ஏய் தாரா தாரா இங்க பாரு, இங்க பாரு சீக்கிரம். உனக்கு அறிவு மயிர் இருக்கா இல்லையாடி? என்னடி ஒரு தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா? நான் தான் எடுத்துட்டு போங்கிறேனே. முதல்ல இந்த இடத்த விட்டு நவுறேன். போட்டோவை நீ அனுப்பி வை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அதுக்கு எதுக்குடி இப்படி கத்துற? முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போய் தொலை. சரி சரிம்மா நான் போறேன். ஏன் கத்தாத. இவளுக்கு என்ன ஆச்சு? பா நல்லா காதுகிலே கத்துறா. பஜாரி பஜாரி. நான் இருக்கிற நிலைமையில இவ வேற வந்து. நானே கார்த்திக்கு என்ன ஆச்சு, ஏன் அவங்க போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. டாக்டர் கவி எப்போதான் கண் திறப்பா? ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவளை என்னால இந்த நிலைமையிலேயே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது டாக்டர். அடுத்து நான் என்னதான் பண்ணணும்? மிஸ்டர் சூர்யா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. கவிக்கு தலையில அடிபட்டிருக்கு பலமா. அதனாலதான் அவங்க முழுசா சேனைக்கு வரல. ஆனா டாக்டர் நேத்தி வரைக்கும் அவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்க நிலைமை இப்ப நல்லாதான் இருக்கு சூர்யா, உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்துமே இல்ல. ஆனா தலையில அடிபட்டு இருக்கிறதுனால சில பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கலாம். அதனாலதான் நாங்க தொடர்ந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி டாக்டர், அவ கண் திறந்துட்டா எல்லாமே சரியாயிடும்ல? அதை இப்பவே என்னால உறுதியா சொல்ல முடியாது. அவங்க கண் திறந்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் தெரியும். என்ன விஷயம் டாக்டர்? சில நேரத்துல தலையில அடிபட்ட நோயாளிகளுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க பழைய விஷயத்த ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப கவிக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதா? பயப்படாதீங்க சூர்யா. நாங்க அவங்களுக்கு அப்படிதான் ஆகும்ட்டு எங்களால முழுசா சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அவங்கள ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். இல்ல டாக்டர், கவி நல்லபடியா குணமாயி வரணும். அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணுங்க. செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. சூர்யா, அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச சிறந்த சிகிச்சையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்களுக்கு உங்க ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். நான் அவளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் டாக்டர். அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் நான் அவ கூட தான் இருப்பேன். அதுதான் இப்ப நீங்க செய்ய வேண்டியது. நம்பிக்கையா இருங்க. ம், சரி டாக்டர். அங்கிள் ஏன் எல்லாரையும் வர சொன்னீங்க? வரமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றோம். சரிம்மா. என்னடி சொல்லிடலாமா? சொல்லலாங்க. ஆமாங்க, நீங்க என்ன எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான். அத்தனை கூப்பிடுங்களேன். எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ நான் அப்படிதான் கூப்பிட முடியும். சரி ரைட்டு. அப்பா, அப்படி என்ன நியூஸ் சொல்ல போறீங்க? ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரு சந்தோஷமான செய்தி தான்டா. அப்புறம் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சட்டு புட்டுன்னு கேட்டுட்டு போய் தூங்க போவோம். சஞ்சய், நாங்க சொல்றது பிரச்சனை இல்ல. நாங்க இதை சொல்லிட்டா உனக்கு தூக்கம் வராது. அப்படி என்னமா விஷயம் சொல்ல போறீங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நானும் உங்க அம்மாவும் அவசர அவசரமா கிளம்பி போனோம்ல. ஆமா. நாங்க ஜோசியரை பார்க்க தான் போயிருந்தோம். அங்க போய் உங்க எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு. எது? எங்களுக்கு கல்யாணமா? ஆமாண்டா, கல்யாணம் தான் அடுத்த மாசம் 18ஆம் தேதி. என்னத்த சொல்றீங்க? இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஆமாண்டி, இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. நம்ம பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் போய் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்கே.
அதான் நம்ம இத்தனை பேர் இருக்கோமே, ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடாது? அதெல்லாம் முடிஞ்சிடும் ஆண்டி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் நாங்க தான் இருக்கோம்ல, எல்லா வேலையும் சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம். என்னடி மது, உன் ஃப்ரெண்டு நம்மளை விட ரொம்ப ஆர்வமா இருக்கா போலயே. அவளே எப்படா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கா. அது சரி, பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ. அங்கே நீங்க கொஞ்சம் வாங்கி மூட்டை சும்மா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ரைட்டு விடு. அப்புறம் என்ன, எல்லாரும் அடுத்தடுத்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க கிட்ட நான் என்னன்னு போய் சொல்றது? டேய் கார்த்திக், உன் பங்குக்கு நீ ஏதாச்சும் சொல்லு. ஆ என்னடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. மாமா நீங்க ஓகே தானே? ஆ ஓகே தான்மா. ம். ஹனி, நானும் போய் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? சரி சரி. சரி, எல்லாரும் போய் நேரத்தோட பாடுங்க. காலைல வேற எந்திரிக்கணும். எல்லாருக்குமே ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை எடுத்துக்காங்க பிரிச்சு. சரிம்மா. அப்புறம் மீரா, நீ வந்து வைஷுக்கும் தாராக்கும் கால் பண்ணி சொல்லிடு. அப்படியே வருண் கிட்டயும் கரண் கிட்டயும் சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேம்மா, வருண் கிட்டயும் கரண் கிட்டயும். சரி அத்தா, சொல்லிடுறேன் அத்தா. ஓ, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை நாளைக்கு தான் இந்த சந்தோஷம் நீடிக்குதுன்னு நான் பாக்குறேன். மாமா சொல்லுமா. மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கார்டனுக்கு வரீங்களா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நாம அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுறேன். சரி மாமா. நம்ம பொண்ணு இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ எப்பவுமே நல்லா இருக்கணும். ஹலோ அப்பா. சூர்யா, கவிக்கு என்னப்பா ஆச்சு? இப்போதான் விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் உடனே உனக்கு ஃபோன் போட்டேன். அப்பா இன்னும் முழுசா அவ கண் திறக்கல. டாக்டர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? சரி, டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்கப்பா. அது மட்டும் இல்ல, தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவ கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கா பழைய விஷயங்கள் இல்லையானே தெரியுமா. அப்ப அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்றாங்களா டாக்டர்ஸ்? அப்படின்னு உறுதியா சொல்லலப்பா. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அச்சோ பாவம் கவி, சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரியா, கவிய பத்தி கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லடா. நான் இப்போ உடனே லண்டன்ல இருந்து இந்தியா கிளம்பி வரவாடா? இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். ஏன்டா வர வேணாம்னு சொல்ற? கவி எத்தனை வருஷம் தெரியுமா நம்ம கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அவ இப்ப அந்த நிலைமையில இருக்கும்போது என்னால இங்க எப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அப்பா எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. ஆனா நீங்க இப்போ இந்தியா வந்துட்டீங்கன்னா லண்டன்ல இருக்கிற நம்ம கம்பெனியெல்லாம் யாரு பாத்துக்கிறது? டேய், கம்பெனி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, இப்ப கவி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லப்பா, இப்ப நம்ம லண்டன்ல இருக்கிற கம்பெனில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க அங்க இல்லைன்னா எதுவுமே சரியா நடக்காது. அதனால இப்போதைக்கு நீங்க இங்க வர வேண்டாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் இங்க இருக்கேனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரிடா, நீ அவளை பத்திரமா பாத்துக்க. ஏதாச்சும் ஒண்ணுனா எனக்கு அப்டேட் பண்ணு, கால் பண்ணு, ஓகேவா? சரிப்பா. கவி சீக்கிரமா குணமடையணும். அவ சீக்கிரம் குணமடைஞ்சாதான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த என்னால சொல்ல முடியும். என்னப்பா, என்னடா இப்படி கேக்குற? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு, உன்னையும் கவியையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அவளை உன் கூட சேர்த்து வச்சுட்டு அவளை நம்ம கூட எப்பவுமே இருப்பாள். அவளை என் பொண்ணு மாதிரியே நான் நல்லா பாத்துப்பேனே. அப்பா. என்னப்பா? தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்கப்பா. சூர்யா, இல்லப்பா, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. கவிய நான் என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன். அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா கவி, அது எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவன் மனசுல இத மாதிரி ஆசையெல்லாம் வளர்க்காதீங்க. நான் அவளோட நல்லதுக்கு தான் அவளோட நல்லதுக்கு தான் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கல்யாணம் அதுக்கான தீர்வு கிடையாது. கவி எனக்கு தங்கச்சி, அது மட்டும்தான் உண்மை. அதுக்கு மேல எதுவும் இருக்காது, எப்போதும். சரி சூர்யா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு வருவா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மருமக வருவா. ஆனா அது கவி கிடையாது. நீ இவ்வளவு உறுதியா சொல்றனா? சரிடா, இனிமே நான் இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேன். தேங்க்ஸ்பா. இப்ப நம்மளோட முழு கவனமும் கவி சீக்கிரமா குணமாகணும், அவ்வளவுதான். அதனால அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போம். சரிடா, அப்ப நான் வைக்கிறேன். சரிப்பா.
என்னண்ணே இவ்வளோ நேரம் ரிங் போய்கிட்டே இருக்கு? டேய் சஞ்சய், வந்துட்டானுங்க. அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் என்னென்ன இப்படி படுத்து கிடக்கான்? டேய் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதாடா? அவன் நண்ட நல்லா ஜாலியா இருக்கான். அதான் ஐயாவை பார்த்தாலே தெரியுது. அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் கரண். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? வருண் நீங்க எப்படி இருக்கீங்க? தாரா வைஷலாம் எப்படி இருக்காளே? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் அண்ணி. மீராணி எங்க? ஹாய் வருண். ஹாய் கரண். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அண்ணி சாப்பாட்டுக்கு பஞ்சமா என்ன இங்க? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு அண்ணி. சரிப்பா. அப்புறம் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, அம்மா எங்க? ஏண்டா டேய், உங்க அண்ணி கிட்டலாம் பேசிட்டு தான் இங்க வருவீங்களாடா? ஓ பிரியாமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை பார்க்கவே இல்லை பிரியாமா. சாரி பிரியாமா. ஆமா பிரியாமா, உண்மையிலேயே நானும் உங்களை பார்க்கவே இல்லை. அப்புறம் ஏய் ஏய் யாழினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஆமா யாழினி இருக்கா. நம்ம எப்படி இவ்வளவு கவனிக்க மாட்டோம்? பாத்துக்க யாழினி, நம்மள அவனுங்க கண்ணுக்கே தெரியல. அத்தை பேசிட்டு இருந்ததெல்லாம் நம்மள கவனிச்சிருக்க மாட்டாங்க. மாமா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க நல்லா இருக்கோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? ஏன் நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ அழகா இருக்காளே. இங்க பார், நம்ம வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அத்தை உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்களே, அதான் கேக்குறேன். அம்மா எப்போயோ வீட்டுக்கு போயிட்டாங்க மாமா. நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன சொல்ற? எப்ப கிளம்புவேன்? யாரு கூட வீட்டுக்கு போவேன்? நீ தனியாவா போவேன்? நல்ல கதை. அவளை எப்படிடா தனியா அனுப்ப முடியும்? லூசாடா நீ? இல்லம்மா, அவ தனியா இருக்கால, அதுக்கு கேக்குறேன் யாரு கூட போவான்ட்டு. அதான் கார்த்திக் இருக்கானே, அவன் போய் விட்டுட்டு வருவான். இதை விட்டு அவனுக்கு என்ன வேற வேலை இருக்கு? இல்லத்த, மாமாலாம் வேணாம். நான் சரண் மாமா கூடயாச்சும் போய்க்கிறேன். ஏன்னா மாமா தலையை வலிக்குதுன்னு சொன்னாங்க கார்த்திக் மாமா. அதனால நான் சரண் மாமா கூடயே வீட்டுக்கு போறேன். தலையை வலிக்குது நான் சொன்னாம. ஆமா அத்த. சரி சரி, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். அப்ப நீ சரண் கூடயே வீட்டுக்கு கிளம்பி போ. சரி அத்த. சரி, யாராச்சும் அவரை அழைச்சிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க சேஃபா. சரி சரி, அதெல்லாம் நாங்க விட்டுருவோம். டேய் தம்பிங்களா, என்னடா பண்றீங்க? அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? சேச்சே அப்படிலாம் இல்லடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். நீ வேற. தெரியும்டா, நாங்கெல்லாம் இல்லைனா தான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்க நல்லா ஜாலியா இருக்கோமே. சரி இருந்துட்டு போங்க, நானும் தான் நல்லா ஜாலியா இருக்கேன். அப்பா உன் பக்கம் தான்ப்பா காத்து வீசிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் நீ ஜாலியா இருப்ப. என் ராசி எப்படிடா? வளவளன்னு பேசிட்டே இருப்பான் அவன். மணி வேற ஆகுது. இப்ப இவளை வேற வீட்டுல விட்டுட்டு வேற போய் படுக்கணும். எல்லாரும் நேரத்தோட படுப்பீங்கன்னு பார்த்தா எல்லாம் இங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏம்மா பொறுமையா தான் தூங்கலாமே, இப்ப என்ன பிரச்சனை? காலைல என்ன வேலை இருக்கு? நாளைக்கு உடனேவா வேலையை ஆரம்பிக்கணும்? என்னென்ன வேலையை ஆரம்பிக்க போறீங்க? அதான் நிச்சயதார்த்தம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் இல்லடா, அடுத்த மாசம் 18ஆம் தேதி கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இப்போ கால் பண்ணது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, நாங்களே நல்லா ஜாலியா இருக்கோம். அடுத்த மாசம் 18ஆம் தேதி கல்யாணம் வேற. அதனால சீக்கிரம் ஊருக்கு வந்துருங்கடா, வேலையெல்லாம் நிறைய இருக்கு. ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டீங்களாங்க? ஏங்க அவங்க கூட ரொம்ப எடுத்துட்டே இருக்கீங்க? ஏய் பொண்டாட்டி, இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னுடி, ஃபன்னு. என்ன பண்ணோ எனக்கு தெரியல. தெரியும்டா, கால் பண்ண உடனே உன் மூஞ்சில புண்ணையே இருக்கும் போதே நினைச்சேன், என்னடா நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறானேன்ட்டு. இப்பதானே தெரியுது. அது சரி. சரி இப்ப தெரிஞ்சிருச்சுல, சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க, ஊருக்கு வந்து சேருங்க. சரிம்மா. அப்புறம் தாரா மேம் கிட்டயும் வைஷு மேம் கிட்டயும் சொல்லியாச்சா? இல்ல வருண், இன்னும் சொல்லல. நீங்களே சொல்லிட்டீங்களா? அடுத்து அவளுக்கெல்லாம் கால் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இப்போ டைமை பார்த்தா அவளை கண்டிப்பா தூங்கிருப்பாளே. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாளே. மார்னிங் எந்திரிச்சோன்னே நீங்க சொல்லிடுங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல மேம், நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, நாங்களே சொல்லிடுறோம் மேம். ஆமா, எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிச்சிங்க? டேய் அது உன் அண்ணிடா, மேம்னு கூப்பிடுற. ஐயோ சாரி அண்ணி. அண்ணி ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல கூப்பிட்டா நீ. பரவாயில்ல பரவாயில்ல வருண். தாரா கிட்டயும் வைஷு கிட்டயும் சொல்லிடுங்க. சரி அண்ணி, சரி அண்ணி. சரிடா, மணி ஆகுது. நீங்களும் போய் நேரத்தோட தூங்குங்க, சரிங்களா? நாங்களும் போய் படுக்கிறோம். சரிம்மா, சரி. டேய் வருணே, கரணே, யாரா அது? லே, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துருந்தியாடா? ஆமாண்டா, என்னை கண்டுக்கவே மாட்டேன்ட்டீங்க.
டேய் நீ தெரியவே இல்லடா, உன் மூஞ்சே தெரியலடா. ஆமா, அது வந்து சஞ்சய் மூஞ்சிக்கு எயித்தாப்புல இருக்கு, அதனால தான் என் மூஞ்சி உனக்கு தெரியல. எதுக்குடா அந்த பக்கம் உட்காந்துருக்க? நேரம் வாசல்ல போய் உட்காந்துக்கலாம்ல. வேண்டுதல். டேய் இடம் இல்லடா, அதனால தான் இங்க உட்காந்துருந்தேன். சரி சரிடா. சரி நீ போய் யாழ்னிய போய் வீட்டுல விடு, சரியா? அவளை சேஃபா வீட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வா. சரிப்பா சரிப்பா, வீட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வரேன்ப்பா. ஆ ஓகே. சரிடா, மணி ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு போய் தூங்குங்கடா. நான் போய் எந்திரிச்சு போறேன். சரிம்மா சரிம்மா. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட், பாய். குட் நைட். குட் Good நைட், night. குட் நைட், தூங்குங்கடா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.